யாருன்னு தெரியுதுல்ல உனக்கு, இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியுது, ஜனநாயகனுக்கு கொடுக்கல, பொங்கல் வச்சாங்கன்னா தெரியுதுல்ல, சொல்லு யாருன்னு பேரை சொல்லு, தைரியமான ஆம்பளையா இருந்தா. இப்போ திருவிளையாடல் மாதிரி விஜய் வந்து முருகன் வேஷத்துலையோ சிவனாவோ நடித்து திரிஷா பார்வதியாக நடிச்சு அந்த படத்துக்கு சென்சார் ஈஸியாக கொடுத்துருவாங்க. 234 தொகுதியில் போய் வரணும், இப்போ திருவா வீடு வீடாக போய் கையை காமிச்சு கும்பிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. உனக்கெல்லாம் வந்து நீ எல்லாம் ஆம்பளையா, நீ உனக்கு மாணவ கரோசம் இருக்கா, பேரை சொல்லு. இந்த படத்துக்கு கொடுக்கலாமா வேணாமா, என்ன கொடுக்கலான்னு தான் பார்க்குறேன் தவிர எலெக்ஷன் முன்னாடி கொடுக்கணும் இல்லை இதுக்கு முன்னாடி கொடுக்கணும்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஜனநாயகம் கட்டாயம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும், உலகம் பூரா ரிலீஸ் ஆகும், தீபாவளிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும். விஜய் வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டார், 95% விஜய் வேட்பாளர் கிடையாது. அந்த மாதிரி அந்த வெற்றிகரமான தோல்வி தான் அவருக்கு இந்த தேர்தலில் வரும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரே வேதனையா இருக்கு சார். சமூக வலைதளத்துல எல்லாம் பாவம் விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் ஒரு பக்கம், அப்புறம் கட்சி தொண்டர்கள் ஒரு பக்கம் வேதனையில குமுறுறாங்க. ஆனா விஜய் அவர்கள் ஆமா கவலையில இருக்காரான்னு தெரியல. ஏன்னா ஒரு ட்வீட் கூட இது வரைக்கும் வரல அப்படிங்கிறதுனால என்ன கேள்வி, ஒரே கேள்வி, வருமா வராதா, ஜனநாயகன் வருமா வராதா? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஜனநாயகன் வழக்கு நடக்கும்போது நான் சொன்னேன் தீபாவளிக்கு முன்னாடி கட்டாயம் வந்துடும் அப்படின்னு. கட்டாயம் வந்துடும். இப்போ நேற்று ஜனநாயகன் அந்த கேவிஎன் நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர் பேசும்போது நீங்க சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன சொன்னேன், இன்னும் குழு வந்து குழு வந்து போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து குழு போடுறதுக்கு 20 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 20வது நாள் தான் எப்படின்னு குழு வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க பார்த்து பரிசீலிச்சு அப்படிங்கும்போது நீங்க சொன்னதெல்லாம் ஓடுச்சு, மார்ச்னா என்ன நடக்கும் அப்புறம் அப்படி அப்படின்ட்டு. ஸோ அதான் எலெக்ஷன் வந்துடும், எலெக்ஷன் வந்த உடனே நிறுத்திடுவாங்க. இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பழைய வீடியோலாம் எடுத்து போடவே மாட்டேறீங்கம்மா. விஜய் போட்டியிட மாட்டாருன்னு முதல்ல உங்கள் சேனலில் தான் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லியிருக்கேன். விஜய் வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டார், 95% விஜய் வேட்பாளர் கிடையாது. கடைசி நேரத்தில் என்ன உருட்டுவாப்புலன்னா மதுரையிலே விஜய் தான், திண்டுக்கல்ல விஜய், குறுக்குப்பேட்டையில விஜய்ன்னு சொல்லுவாங்க. அது இப்பதானே பேசியிருக்காரு. இப்ப மதுரை மாநாட்டில் தானம்மா. நம்ம அதுக்கு முன்னாடி இவர் போட்டியே போட மாட்டார்னு சொல்லியிருக்கோம். போட்டி போட மாட்டார். இப்ப எலெக்ஷன் டயத்திலே அதே தான் சொல்லுவாப்புல. எலெக்ஷன் டைம்ல அதுதான் சொல்லுவாப்புல. இங்கேயும் விஜய் அங்கேயும் விஜய் நிற்கும் போது நானும் நிக்கணுமா, நான் தான் எல்லா இடத்துலையும் நிக்கிறேனே அப்படின்னு நீங்க இது பண்ணி போடுங்களேன். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து சொல்லிட்டு போட்டி போட மாட்டாங்க. ஏன்னா நான் பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்காது. இவர் மண்ணாங்கட்டி அந்த பிரச்சாரத்தை 4 இடத்துல போய் பிரச்சாரம் பண்ண போறேன். நீ என்ன தெருவா போய் எம்ஜிஆர் மாதிரியோ கலைஞர் மாதிரியோ 234 தொகுதிக்கும் போவாருன்னா 234 தொகுதியில போய் வரணும், தெருவா வீடு வீடா போய் கையை காமிச்சு கும்பிட்டு பிரச்சாரம் பண்ண போறாரு. ஏதோ அந்த வேனை தூக்கிட்டு போகும்போது 12 மணிக்கு 10 தொகுதிக்கு 20 தொகுதி சேர்த்து ஒரு இடத்துல பேசிட்டு இந்த தொகுதிக்கெல்லாம் நாங்க பேசுறோம், இந்த எம்பி தொகுதிக்கு பேசுறோம் சொல்லி போறாரு. வருவாரா சார்? அதுக்கும் வர்றது சந்தேகம் தான். ஏன்னா புடிச்சு புள்ள போட்டுருவோம் மாட்டி வச்சிருக்காங்க. ஜனநாயகம் வர்றது வந்து தீபாவளிக்கு முன்னாடி வந்துடும். ஜனநாயகம் கட்டாயம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும், உலகம் பூரா ரிலீஸ் ஆகுமா, தீபாவளிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும். அது நாளைக்காகவும் இருக்கலாம், இல்ல 4 மாசம் எலெக்ஷன் முடிஞ்சு இந்த படம் வந்தா எலெக்ஷனுக்கு என்ன இவன் சென்சார் எலெக்ஷன் கமிஷனுக்கு முன்னாடி படம் விடணும்னு என்ன இதா பண்ணி வச்சிருக்கான். தீபாவளிக்கு பஸ் விடுவேன்ற மாதிரில இருக்கு. நீங்க தீபாவளிக்குள்ள வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி நீ இது எலெக்ஷன்ல நிற்காம போ. படத்துக்கு சென்சார்ன்றது சென்சார் எப்படி பார்க்கணும்னா இந்த படத்துக்கு கொடுக்கலாமா வேணாமா, என்ன கொடுக்கலான்னு தான் பார்க்குறேன். எலெக்ஷன் முன்னாடி கொடுக்கணும் இல்ல இதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. வாதம் வைக்கும்போது சென்சார் சர்டிபிகேட்டே வாங்காம நீங்க எப்படி ரிலீஸ் டேட் அறிவிச்சீங்க அப்படின்னு நீதிபதி கேட்டா இவங்க தரப்புல இருந்து வந்து எந்த படமுமே சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டு அறிவிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க. இல்ல அதுதான் இப்ப நீங்க ஹெல்மெட் எல்லாம் போலீஸ் பிடிச்சிச்சுன்னா சார் அங்கே போகிறது அங்கே போகிறத சார் சார் இந்த பாருங்க சார் இவங்களை பிடிக்கல என்னைய மட்டும் பிடிக்கிறேன் இதான் சார் நான் பொண்ணு வேற போகுது சார் அப்படின்னு அப்படி இருக்கும். கழுத்தாமட்டையை சேர்த்து போலீஸ் விடுவாங்க. ஏமா நீங்கள் ஹெல்மெட் போட்டு வரலன்னா அதை சொல்லுங்கம்மா, ஃபைனை பை லக்கில் தப்பிக்கிறதும் அதுக்கும் இது இல்லையா, கோர்ட்லேயும் சொல்ல முடியாது. இந்திய அரசியல் இந்திய சட்டப்படி இப்போ மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாரு ஒருத்த பையனை ஹெல்மெட் இல்லாமல் போனியா, ஆம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆமாம் சார் தெரியாதா சார், நீங்கள் டெய்லி சாப்பிட போகிறீங்க, ஆஃபீஸ்க்கு வரீங்க போகிறீங்க, எத்தனை பேர் ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க சார், நீங்கள் மனசாட்சி படி சொல்லுங்கள் சார்
அவங்களெல்லாம் இந்த போலீஸ் பிடிக்கல சார், என்னைய மட்டும் பிடிச்சிருச்சு சார், அதனால் ஃபைன் போடாதீங்கன்னா போடாமல் இருப்பாங்களா? நீ போட்டையா இல்லையா? என்ன ஆம் இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லைன்னா வழக்கு தொடரும், அதை நிரூபிக்கணும் நீ. அந்த மாதிரி போய் கூதுரத்தனமான வக்கீலை வச்சு என்ன பண்ணுறாங்க? கட்சியே கூதுர கட்சி தான் அது. என்ன பண்ண அதான் நான் சொல்கிறேன்ல, தீபாவளிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிரும். கட்டாயம் தேட்டரில் வரும், அதான் அவங்க இஷ்டம். நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும்? புரியுதா? இல்ல இப்ப இதை எப்படி பாத்துக்கணும்? பாஜக விஜய் பழி வாங்குதுன்னு பாத்துக்கணுமா? அதை விட பாஜக மேலேயே எல்லாரும் பழிய போட்டீங்கன்னா எப்படிமா? அந்த கட்சி என்னதாம்மா பண்ணும்? எதுக்கு எடுத்தாலும் நீ பாஜக பாஜக பாஜகன்னீங்கன்னா, ஒரு படம் சென்சாருக்கு போயிருக்கு, சென்சாரில் அது விடலை, கொடூரங்கள் இருக்குது, ரத்தம் செதறுது, துப்பாக்கி இது இருக்குது, இளைஞர்களை கெடுக்கிற மாதிரி இருக்குது, மாணவர்களை வந்து கொலவெறியை தூண்டுற மாதிரி இருக்குது. அது பொதுவெளியிலே பண்ணுவாங்களே இவங்க தான். எது அந்த மாதிரி புரட்சி மாதிரி வாங்க அப்படின்னு அப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா படத்தை நிறுத்துறாங்க. இப்போ இதுக்கும் பாஜக அரசுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஓகே, பாஜக கேட்குறது ஓகே, தமிழ்நாடே விஜய் ஃபேன்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க, ஊரே உலகமே பேசுது, தமிழ்நாட்டு முதலமைச்சரே பேசிட்டார். இல்லைம்மா, நீங்கள் வந்து இதில் கூட திருநீர்மலையா ஏதோ ஒரு படம் இருந்தாங்க, கந்தன்மலை. கந்தன்மலையில் கூட வன்முறை இருக்குமா? அது வன்முறை மாதிரி தெரியாது, புரியுதா? எச்ராஜா அருவாள் எடுத்து வெட்டினா கூட பின்னாடி லைட்டாக ரத்தத்தை தடவி வச்சுருப்பாங்க, தவிர ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சி இருக்காது, புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி வன்முறை இல்லாத ஒரு ஆன்மீக படமாக எடுத்தீங்கன்னா, இப்போ திருவிளையாடல் மாதிரி விஜய் வந்து முருகன் வேஷத்துலையோ சிவனாவோ நடிச்சு திரிஷா பார்வதியா நடிச்சா அந்த படத்துக்கு சென்சார் ஈஸியாக கொடுத்துருவாங்க. இல்லை, ஒரே ஒரு கேள்விதான் சார் இதில், நீ இந்த மாதிரி ரத்தம் துப்பாக்கின்னு போட்டிங்கன்னா எப்படிமா படத்தை விடுவாங்க? அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எப்படி வந்து நாளான்னைக்கு நிகழ்ச்சி வச்சுட்டு முன்னத்து நாள் போய் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் இழுத்தடிக்குது திமுக எங்களை பழி வாங்குதுன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி ஜனநாயகனுக்கும் வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, இருந்தா கூட நார்மலாவே உங்க படத்துக்கு சில படங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு, இது கடைசி படம் அரசியலுக்கு வேற வந்திருக்கீங்க, அப்படிங்கும்போது முன்னெச்சரிக்கையா முன்னாடி அப்ளை பண்ணிருக்கலாமே. அதாம்மா, கல்யாண மண்டபம் பேரை போட்டு அவன்கிட்டே கேட்காம இந்த மண்டபத்தில் இத்தனாம் தேதி கல்யாணம் எல்லாம் பத்திரிக்கை அடிச்சுட்டு அவன்கிட்ட போய் கல்யாணம் முறையோ ஏற்கனவே புக்கிங்க பத்திரிக்கை அடிச்சிட்டோம் நீ என்ன அப்படி சொல்கிறீங்க? ஏங்க உங்களை நம்பி ஏன்ட்ட சொல்லாம ஏங்க அடிச்சுட்டாங்க கொடுங்க, அவன் என்ன அடிக்க வைப்பான்? இனிமேல் தானே பத்திரிக்கை அடிக்க போகிறான், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டா அப்படி இருக்கும். ஓகே, ஒரு செருப்பை கவ்வை கொடுத்து இன்னொரு செருப்பில் அடிச்சு துரத்தி விடுவாங்க, அப்படிதான் பண்ண முடியும். ஆதவர்ஜுனா பொன்மொழிகள் உதிர்த்திருக்கிறார். இன்பநிதி படத்துக்கு ஓகே சொல்லுவாங்க, ஜனநாயகனுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, பராசக்தி படத்தை கூப்பிட்டு பொங்கல் விழா செலிப்ரேட் பண்ணிட்டு வருவாங்க, இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் யார் இதற்கு பின்னாடி இருக்காங்க. சொல்லு, நீ வாயை திறந்து சொல்லு, சொல்றா யாருன்னு அப்படின்னு கேட்பாங்கல்ல, நம்ம கேட்க முடியாது. அதை சொல்லு, யாருன்னு சொல்லு, வாயை திறந்து உன் தலைவனை சொல்ல சொல்லு, யாருன்னு தெரியுதுல்ல உனக்கு, இப்படிலாம் பண்றாங்கன்னு தெரியுது, ஜனநாயகனுக்கு கொடுக்கல பொங்கல் வச்சாங்கலாம் தெரியுதுல்ல, சொல்லு யாருன்னு பேரை சொல்லு, தைரியமான ஆம்பளையா இருந்தா, வடிவேல் காமெடி மாதிரி தான் நீங்க சொல்லு, அந்த கண்ணில் பயம் வந்துட்டு போகும். எப்படியும் ஆதவர்ஜனா தான் கொண்டு போய் விஜய ஜெயிலில் வைக்க போறது. இப்ப சொல்ல சொல்லுங்க, பேரை பாருன்னு நம்ம பலமுறை பேசிட்டோம். ஆமா, கேவலம் கேட்டவங்கம்மா, எத்தனை தடவை தாமா பேசுறது? சொல்லு, பேரை சொல்லு, யாருன்னு சொல்லு. இன்பநிதி அளவுக்கு இறங்கி இல்ல, அதுதான் அவனுக்கு அரிப்புமா, அவன் வந்து தொழில் செய்யணும்னு பார்த்தா அவனை சேர்த்துக்கல, புரியுதா? கூட்டணியில சேர்த்துக்கல, அதனால அவன் வந்து இன்பநிதி, கலாநிதி, அறிவு நிதி, அன்பு நிதினு எதையாவது சொல்லுவான். சரி, ஓகே. அதாவது விஜய் அவர்களே இந்த பெயர்கள்லாம் வந்து உயர்வான பெயர்கள், உன் தலைவனை வெளியே வந்து சொல்ல சொல்லு அப்படின்னு சொன்னவரு விஜய் அவர்கள். யாருன்னு சொல்ல சொல்லு தைரியமா. சென்சார் யார் எதிர்க்கிறாங்க, யார் பொங்கல் வச்சா சொல்லு, முருகன் பேரனாலும் சொல்லுங்கடா, அப்புறம் மாற்றி சொல்லிக்கலாம், நான் அவன் சொல்லல அந்த முருகன் சொல்லி ஏன்னு சொல்லு, சும்மா எதுக்கு? உனக்கெல்லாம் வந்து நீ எல்லாம் ஆம்பளையா, நீ உனக்கு மான வைக்க ரோசா இருக்கா? பேரை சொல்லு, சொல்லாமல் பவுடர் அடிச்சுன்னா நீ எல்லாம் எதுக்கு அரசியலில் இருக்கீங்க, அவன் தலைவன் எதுக்கு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அப்படிலாம் கேட்கல, நம்ம தீவிர விஜய் ரசிகர். நம்ம விஜய் வந்து டச்பா இல்லைம்மா, ஜனநாயகன் படத்தை நானும் எதிர்பார்த்தா பார்க்கணுன்னு உட்காந்துருக்கேன், அது வேற. ஏன்னா அந்த ஆதவர்ஜனான்றது வேற, புரியுதா உங்களுக்கு? எதிர்கட்சிகள் அப்படி தான் கேட்பாங்க, மானங்கட கேட்குறாங்க திமுக. ஆனால் நம்ம அப்படி கேட்க முடியாது, நம்ம ஒரு பொதுவான ஒரு பத்திரிகையாளர் நம்ம இப்படி கேட்க முடியும். ஓகே, ஜனநாயகன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சிபிஐ விசாரணைக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு, வந்துட்டு வெளியில காரை விட்டு இறங்கி வந்து பாய் எல்லாம் சொல்லிட்டு போனாரு. நிர்மல்குமார் ஒரு பக்கம் அவர் வந்து விசாரணை முடிஞ்சிச்சு, இனிமேலாம் எங்க தலைவரை அழைக்க மாட்டாங்க, ஆனா ஊடகங்கள் வந்து எங்க தலைவரை மாட்டாங்கன்னு சொல்லுவார். ரெண்டாவது முடிஞ்சு போச்சு, நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லுவாரு அவரை தூக்கி இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் இனிமே விசாரணை கலைக்க மாட்டாங்க, இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விசாரணை முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான்.
இல்ல வேற ஏதாவது முடிஞ்சதுன்னு இவ்வளவு உறுதியா சொல்றாருன்னா அப்ப டெல்லியில வேற ஏதாவது நடந்துச்சா இல்ல அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு விவரம் அவ்வளவுதான் தெரியும். இன்னைக்கோட அவங்க சொல்லிப்பாங்க இன்னைக்கு முடிஞ்சுங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. திருப்பி திடீர்னு கூப்பிடுவாங்க. ஓகே. செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைஞ்ச செங்கோட்டையன் ஒரு பக்கம் அதிருப்தியில் இருக்கிறதா தெரிகிறது. இல்ல அவரே இல்லைன்றாரு. அவரே இல்லைன்றாரு. புதிய தலைமுறையில ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி வேற கொடுத்திருக்காரு. இருந்தாலும் சில சம்பவங்கள் நமக்கு வருது. நான் ஒரு 2-3 முறை போய் விஜய் சந்திக்க காத்திருந்ததாகவும் 1 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு புஷி ஆனந்த் கிட்ட இருந்து போன் வந்ததாகவும் இப்படி இன்ஃபார்ம் பண்ணாமலாம் நீங்க போகக்கூடாது தலைவரை பார்க்க, நீங்க அவங்க அப்பாவே போக முடியாதுமா. அப்புறம் செங்கோட்டையன் எப்படிமா போவார்? அவங்க அப்பா அம்மாவே அவர் அப்பாயின்மெண்ட் வாங்காம விஜய் பார்க்க போக கூடாது. ஒரு மாவட்ட செயலாளர் கால் பண்ணா கூட மாவட்ட செயலாளர் போன் எடுக்க மாட்டாரு. புஷி ஆனந்த் கால் பண்ணி மாவட்ட செயலாளர் கால் பண்ணீங்களா, பேசணுமா, சரி பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் அங்க போனே எடுக்கிறாங்க. ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இவ்வளவு நாள் கட்சியை இது பண்ணிட்டு இருந்தவர் புஷி ஆனந்த் அவர் எப்படி விட்டுருவாரு உரிமையை? அப்புறம் எதற்காக செங்கோட்டையன் வந்து மாவட்ட செயலாளர்லாம் கான்டாக்ட் பண்ணக்கூடாதுமா. விஜய் கான்டாக்ட் பண்ணலாம், அதுவும் பெர்மிஷன் வாங்கி பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, ஒரு நேரம் வீட்டுக்குள்ள போயிடுவாரா போயஸ் கார்டனுக்குள்ள அப்படின்னு கேட்பார்ல. இப்போ விஜய் மட்டும் லூஸா? நான் இந்த விஷயத்துல விஜய் விட்டு கொடுக்க மாட்டேமா. ஏன் ஒன்றும் இல்லை? ஏமா விஜய் சூப்பர் ஸ்டார்மா. இன்னைக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய்மா. நீங்கள் கட்சி தலைவர்மா அவர். நீங்கள் ஜெயலலிதா அப்போ அம்மையாரை போய் வீட்டில் பார்த்துருவீங்களா? நேராக போயஸ் கார்டனில் வண்டியை போய் நிறுத்தி அம்மா பார்க்கணும்னு போயிடுவீங்களா நீங்கள்? அப்புறம் எப்படி விஜய் மட்டும் பார்த்துருவீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. நான் இந்த விஷயத்தில் விஜய் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு தேர்தல கூட என்ன சந்திக்கலையே சார். அது இனிமே சந்திப்பாரு. அவங்க அப்பா ஒரு பக்கம் போற மேடையில எல்லாம் என் பையன் அரசியலுக்கு வந்து ₹1 கூட சம்பாதிக்கல அப்படின்றாரு. அரசியலுக்கு வந்து இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கலையே. பையன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அப்புறம் அப்பா அப்படி இருப்பாரு. ஒரு மேடையில இருந்தா பரவாயில்ல, 2-3 மேடையில அதே சொல்றாரு. பையன் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும், அப்புறம் அவங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு தெரிய வேணாமா? அவரோட இதை காட்டுறாரு. ஓகே. டிடிவி தினகரன் வந்து விஜய் தலைமையில 3வது அணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. விஜய்க்கு பாசிட்டிவா பல கோலை வந்து அப்ரோச் பண்ணி பார்த்தாரு. ஆனா டிடிவி தினகரன் ஆகட்டும் இல்ல வந்துச்சுல நோட்டீஸ் ஐஜேகே வந்துச்சா இல்லையா இணைஞ்சிட்டாரு ஒரே அடி. அதுதான் அவ்வளவுதான். அவங்களுக்கு எங்க வைக்கணும்னு தெரியல. எல்லாம் பிடிங்கி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வேலை வெளியில வந்துடுவாங்க. கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? விசிறியோட வெளியே போய் அதே மாதிரி நீங்கள் ஆகுன்னு வீட்டில் கத்திக்கிட்டு இருந்தாலும் ஃபியூஸை பிடிக்கிட்டு போயிடுவாங்க எலக்ட்ரிஷியன். 23ஆம் தேதி மோடி வராரு தமிழகத்திற்கு. கூட்டணி கட்சியினர் எல்லாத்தையும் மேடையில் ஏற்றுவதற்கான முயற்சியில் பியூஷ் கோயல் அவர்களை வர வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் தனித்து விடப்பட்டார், அவ்வளோதானா இனி விஜய் அவர்களுடைய அரசியல் என்ன? இன்னைக்கு டேட்டில் இப்போ நீங்கள் ஒரு கட்சி இன்றைக்கே இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி லெட்டர் பேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா நைட்டே கொடுத்துருவான். ஸ்டாம்ப், ரப்பர் ஸ்டாம்ப் வாங்கிட்டு வந்து பிஜேபி ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் மட்டும் போட்டிங்கன்னா அவங்க மோடி வர அன்றைக்கி நீங்களே போயிடுவீங்க. இல்லை விஜய் அவர்கள் கூட்டணி கலாச்சாரே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு ஆரம்பிங்க. இப்போ போனீங்கன்னா இதில் வந்து ட்ரிப்ளிகேனில் போனீங்கன்னா உடனே 1 மணி நேரத்தில் ரப்பர் ஸ்டாம்பும் இதை அடித்து கொடுப்பாங்க. அடித்து நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி எனக்கு வந்து 1 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க, நான் இந்த கட்சி கூட்டணியில் சேர தயாராக இருக்கேன்னா அவங்க மோடிஜி வர்றப்போ உங்களே நிறுத்தி கையை தூக்கி விட்டுருவாங்க. கூட்டணியில் இருக்காங்க புதிய கட்சி அப்படின்னு. அந்த மாதிரி தான் போயிட்டு. தாவேக்கா நிலைமை என்ன? தாவேக்கா அது பாட்டுக்கு இருக்குமா? தாவேக்கா இல்ல கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்தாரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன்னாரு, யாரும் கூட்டணிக்கு போலையே விஜய். அவர் எங்கேமா இது பண்றாரு? எனக்கு தூக்கமே வருது. இல்ல இந்த தேர்தலை வெற்றிகரமா சந்திப்பாருன்னா அதை எடுத்துக்கலாமா? என்ன தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்லாம் வந்து வெற்றிகரமான தோல்வின்னு ஒரு வார்த்தையை இந்த இந்தியாலே கண்டுபிடிச்சது யாரு? பாஜக. தமிழர்கள் தான். தமிழ் பெண் தான். ஔவையார் மாதிரி ஒரு லேடி இருக்காங்க. அந்த மாதிரி அந்த வெற்றிகரமான தோல்வி தான் அவருக்கு இந்த தேர்தலில் வரும். வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே, நன்றி சார், நன்றி, பேசுவோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.